Hi students, in this video we are going to deal with the prose Idga presented by Hemalata. Idga in the prose ஒரு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஷி பிரேம்சந்த். இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டச்சிங் டேல், நம்ம மனசு தொடுற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி. அப்படி ஒரு எமோஷனல் பாண்டுன்னு கூட சொல்லலாம். யாருக்கும் நடுவில் இந்த எமோஷனல் பாண்ட் அப்படின்னா, ஒரு 4 வயசு அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன் ஹமீட் அப்படிங்கிற பையன், 4 year old ஆர்ஃபன் ஹமீட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்க யார் இந்த ஸ்டோரியில் வராங்க அப்படின்னா, கிராண்ட் மதர், அவங்களோட பாட்டி அமீனா. 4 year old ஆர்ஃபன் ஹமீட்க்கும் கிராண்ட் மதர் அமீனாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பாண்ட் தான் இந்த ஒரு டச்சிங் ஒரு எமோஷனல் ஸ்டோரி டேல்னு சொல்லலாம். இதோட ஆத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், முன்ஷி பிரேம்சந்த் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. என்ன இயர் வந்து பப்ளிஷ் ஆனது இந்த ஸ்டோரி அப்படின்னா 1938 தான் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு வந்து 4 வயசு தான். வயசு ரொம்ப கம்மி தான், ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான். பட் அவனோட எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தாட்ஸ், அது ரொம்பவே பெருசு. த ஸ்டோரி இஸ் ஆஃப் அ சைல்டு ஹூ இஸ் ஸோ ஸ்மால் பட் ஹிஸ் தாட்ஸ் ஆர் டூ பிக். அவனோட எண்ணங்கள் மிகப்பெரியது. இந்த ஸ்டோரி மூலிமா ஆத்தர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, சைல்டுடைய சைக்காலஜி, குழந்தைகளுடைய சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேனரில் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டோரியில். இட்கா, இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட்கா அல்லது எட்கா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூவாக இருக்கும். சவுத் ஏஷியன் இஸ்லாமிக் கல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஹிந்துஸ்க்கு நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், பொங்கல் அந்த மாதிரி முஸ்லீம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, பக்ரீத், ரம்ஜான்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க வந்து ரொம்ப பெரிய மாஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான கூட்டு பிரார்த்தனையும் செய்வாங்க. அந்த செய்யக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் ஈத்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே அது சிட்டிக்கு அவுட் சைடில் தான் இருக்கும். அந்த மாதிரி மாஸ் ப்ரேயர்ஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு பேர், அந்த மாஸ் ப்ரேயருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஈத்கா. How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. How wonderful and beautiful was the morning of Eid. அந்த ஈட் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த காலை பொழுது வந்து அவங்களுக்கு தெரியுது. நமக்கும் அப்படி தானே, பொங்கல் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவோம். நியூ ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்குவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிப்போம், நிறைய நியூ டாய்ஸ்லாம் வீட்டில் வாங்கி தருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்கும் வந்து அன்றைக்கி காலை பொழுது மிக அழகாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. நார்மலாக இருந்தால் கூட ரொம்ப வண்டர்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. The trees look greener. மரங்கள் எல்லாமே அவ்வளோ பசுமையாக ரொம்ப அழகாக க்ரீனராக தெரியுது. The field more festive. The sky had a lovely pink glow. எந்த இடத்த பார்த்தாலும், ஃபீல்டாக இருந்தாலும் ஸ்கையாக இருந்தாலும், எந்த இடத்த பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவ் மோடாக தெரியுது. ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸ்கையை வந்து பார்த்தா ரொம்ப லவ்லியாக பிங்க் கலரில் அப்படியே க்ளோயிங்காக ஷைனிங்காக தெரியுது. The sun seemed brighter. சூரியன் வந்து ஒளி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அன்றைக்கி. அண்ட் மோர் டாஸ்லிங், ரொம்ப ஷைனிங்காக பார்க்கவே அருமையாக இருக்குது. அண்ட் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் எ வெரி ஹாப்பி ஈட். இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது ட்ரீஸாக இருக்கட்டும், ஃபீல்டாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு வெரி ஹாப்பி ஈட் அப்படியே விஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The village was filled with excitement. Everyone was up early to go to the Idda. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. The village was filled with excitement. அந்த ஹோல் வில்லேஜ்மே ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படா ஈத் திருநாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
Everyone was up early to go to the Eidgah. எல்லாருமே ரொம்ப பரபரப்பா எப்படா அந்த நாள் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி. The boys were more excited than the others. மற்றவங்க காட்டிலும் அந்த பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. They had been டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். எல்லாருமே அந்த பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து எப்படா இது வரும், நம்ம என்னெல்லாம் வாங்கலாம், டாய்ஸு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலாம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி த டே ஹேட் கம். கடைசியாக அந்த ஈட் டே வந்துடுச்சு. அண்ட் நவ் தேவர் இம்பேஷண்ட். இப்போது அந்த பாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப அவ்வளோ ஒரு அவசரம், அந்த டே எப்போ வரும், நம்ம உடனே இப்போ என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமை இல்லாமல் இருக்கிறது. They were taking the treasure out of their pockets, counting and recounting it before putting it back. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாக்கெட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் மணியெல்லாம் எடுத்துகிட்டு, ஓகே இவ்வளோ இருக்கா, மறுபடியும் எடுத்து பார்க்குறது. ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குன்னு தெரியும், மறுபடியும் எடுத்து ரீகவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. அந்த பாய்ஸ் டீமில் மஹமூத் அப்படிங்கிற ஒரு பாய் இருக்கா அப்படி. அவரும் வந்து ஹமீடோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மொசின் ஹேட் 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். இவர்கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். இந்த மணியை வச்சுட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நிறைய திங்ஸ் வாங்கிறதுக்கான அமௌண்ட் இருக்குது. என்னெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னா, டாய்ஸ், பொம்மைகள், ஸ்வீட்ஸ், இனிப்புகள், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ், இந்த மாதிரி விளையாடுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அன்னைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year, his father had died of cholera, and his mother also died. From then, Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back in sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Mohsin, Noore and Sami. The happiest of the boys was Hamid. அந்த பாய்ஸ் டீம் பார்த்தோம் இல்லையா, அந்த மஹ்மத், மோசின் அவங்கள இருக்காங்க இல்லையா, அந்த டீமில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஹமீட் தான். ஹி வாஸ் ஒன்லி 4, thin and poorly dressed. இருந்தாலும் அவனோட வயசு ரொம்ப கம்மி தான், 4 தான். தின் ரொம்ப ரொம்ப ஃபேட்டாலாம் இல்லாமல் ரொம்ப தின் ஒல்லியாக தான் இருப்பா அப்படி. அண்ட் போலி ட்ரெஸ்டு, ரொம்ப ரிச்சாலாம் ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு போலி ட்ரெஸ் தான் பண்ணிப்பா அப்படி. லாஸ்ட் டே ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா. ஹமீடோட ஃபாதர் லாஸ்ட் இயர் தான் காலராவால் இறந்தார். அண்ட் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் வந்து இறந்துட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமீட் லிவ்ட் வித் ஹிஸ் ஓல்ட் கிரானி அமீனா. அவங்க இறந்ததுலேருந்து இவனுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிடையாது. ஸோ வந்து அவங்களோட பாட்டியோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பாட்டியோட பேர் வந்து அமீனா. அண்ட் வாஸ் ஆஸ் ஹாப்பி அஸ் அ லார்க். அவங்க பாட்டி கூட இருக்கிறப்போ எப்போவுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார் ஹமீட். ஏன் அப்படின்னா அவ்வளோ அன்பாக வந்து வளர்த்துருக்காங்க அவங்களோட கிரானி அமீனா. லார்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பேர்ட், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டு வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ லார்க் மாதிரி எப்போவுமே ஹாப்பியாகவே இருப்பார் அமீனா கூட. ஷீ டோல்ட் ஹிம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு earn மணி. அவங்க பாட்டி எப்போவுமே ஹமீட் கிட்ட சொல்லுவாங்க, உன்னோட அப்பா எங்கேயும் போகலை, உனக்காக நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு வரதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹேட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹிம். அம்மா எங்கே போயிருக்காங்க தெரியுமா, அல்லா கிட்ட போயிருக்காங்க. அல்லா கிட்ட போயிட்டு உனக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வளர்த்திட்ருக்காங்க. திஸ் மேட் ஹமீட் வெரி ஹாப்பி. இப்படி சொல்லி வளர்த்துனதுனால ஹமீட்க்கு வந்து நமக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஹர்ட்டிங்கே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே வளர்ந்தார். ஹமீட் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். எல்லா பாய்ஸும் ஃபீட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஷூஸ் போட்டிருக்கப்ப ஹமீட் கிட்ட மட்டும் எந்த ஒரு ஷூஸுமே இருக்காது. த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்ட் அண்ட் tattered. சாயில்ட் அப்படின்னா ரொம்ப டர்ட்டி, அழுக்கான. டேட்டர்ட்னா கிழிந்த. யூஸ்வலி வந்து முஸ்லீம்ஸ் வந்து என்ன வியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேப் வியர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எப்படி இருக்குது, ரொம்ப சாயில்டாக, ரொம்ப டர்ட்டியாக, ரொம்ப டேட்டர்டாக கிழிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் நம்ம ஹமீட் ஹாப்பியாக தான் இருக்கிறாரு. ஹீ நியூ தட் ஹிஸ் ஃபாதர் வுட் கம் பேக் வித் சாக்ஸ் ஆஃப் சில்வர் அண்ட் ஹிஸ் மதர் வித் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அல்லா.
எந்த ஒரு நம்பிக்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தில் இப்படியெல்லாம் அவர் எதுக்கும் வந்து ஒரு பாதர் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய அப்பா ஒரு சாக் ஃபுல்லாக சில்வரோடு வருவார், ஒரு ஃபுல்லாக அமௌண்ட்டோடு வருவார், எனக்காக நிறைய சம்பாதிச்சிட்டு வருவார், எங்கள் அம்மா நிறைய அல்லா கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் எனக்காக வாங்கிட்டு வருவாங்க, பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தென் மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சாமி. அப்படி வர அன்னைக்கு என்கிட்ட மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சாமியை விட நிறைய அமௌண்ட் என்கிட்டயும் இருக்கும், நிறைய மணி என்கிட்டயும் இருக்கும், நானும் நிறைய டாய்ஸ்லாம் அதிகமாக வாங்குவேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடயே அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. Hamid's granny Amina was sad. It was Eid, and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஹமித்ஸ் கிராணி அமீனா வாஸ் சேட். ஹமீடோட கிராணி இருக்காங்க இல்லையா, அமீனா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. இட் வாஸ் ஈட், அன்னைக்கு ஈட் டே, அண்ட் ஷி டிட் நாட் ஹாவ் ஈவன் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். அந்த ஈட் டே அன்னைக்கு கூட ஒரு கைப்பிடி தானியம் கூட இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க. கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள். இஃப் ஒன்லி ஹர் சன் வர் தேர், இட் வுட் ஹாவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈட். ஒருவேளை அமீனாவோட சன் வந்து இறக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." ஹமீட் போய் கிராண்ட்மதர் கிட்ட வந்து என்ன சொல்கிறான், ஓடி போயிட்டு, பாட்டி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் ஃபேருக்கு போயிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அமீனா வாஸ் worried. இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அந்த கிராணி. Other boys were going out with their fathers. Hamid left with the other boys. Hamid வந்து கிராணி கிட்ட சொல்லிட்டு மற்ற பாய்ஸ் கூட வந்து போயிட்டுருக்கான். Hamid was like one with wings on his feet. தன்னோட காலில் வந்து ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஃபேருக்கு போய் ஏதாவது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கான். They ran on ahead of the elders. தன்னோட வந்த மற்ற அண்ணாங்களெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கான். அண்ட் வெயிட்டட் ஃபார் தம் another tree. ரொம்ப அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு ட்ரீக்கு கீழே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, நம்ம கூட வந்தவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். They reached the suburbs of the town. Suburbs அப்படின்னா அவுட்ஸ்கர்ட்ஸ். அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் அவுட்டரில் இருக்க மாதிரி. பொதுவாகவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இட்கா அப்படிங்கிறது வந்து சிட்டிக்கு அவுட் சைடில் தான் வந்து நடக்கும், அந்த மாஸ் ப்ரேயர். ஸோ அதான் சொல்ல வராங்க. அவங்க அந்த டவுனுடைய சப்அப்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். ரோடோடைய ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிச் பீப்புளுடைய ஹவுசஸ் ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிராண்டாக அப்படி இருக்குது. இந்த கார்டன்ஸ், அவங்களோட கார்டன்ஸில் மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நிறைய மேங்கோ அண்ட் லிச்சி ட்ரீஸில் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அப்படியே நிறைஞ்சிருக்கு. தென் தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டார்ஸ். வெண்டார்ஸ்னால் விற்பனையாளர். அப்புறம் யார் யாரை வந்து கிராஸ் பண்ணி வராங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ், அவங்களெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வராங்க. ஹமீட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் டெக்கரேட்டட் ஸோ கைலி. கைலி அப்படின்னா வித் அ பிரைட் ஆர் அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ். ரொம்ப பிரைட்டாக, பார்க்கவே ரொம்ப யம்மியாக, மவுத் வாட்டரிங் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபேர் ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டன்ஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் ஸ்வீட்ஸ்லாம் எப்படி சேல் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா மலை மாதிரி குவிச்சு ஹீப்ஸ்னால் குவியல், நல்லா ரொம்ப பெரிய ஹைட் வரைக்கும் குவிச்சு தான் விற்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கலராக பிரைட்டாக ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப உடனே வாங்கி சாப்பிட்ணும் போல் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க. க்ளோசரி பாருங்கள். டாஸ்லிங், எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, சன் அந்த மாதிரி. டாட்டர்ட், டான், கிழிந்த. சப்அப்ஸ், அவுட்ஸ்கட்ஸ், புறநகர் பகுதிகள். கைலி, இன் பிரைட் கலர்ஸ், ரொம்ப பிரைட்டான கலர்ஸ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைலி. Choose the correct answers and fill in the blanks. Finally the day had come. Here the day refers to ஃபைனலாக அந்த டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேங்கிறது எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சி ஆப்ஷன், ஈட் டே தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. வித் த ட்ரெஷர் the boys would buy dash in ஈட்கா. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த பணத்தை வச்சு அவங்க என்னென்னலாம் ஈட்கா அந்த டைமில் வாங்க நினச்சாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். ஹமீட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஹமீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, மஹ்மூத்,
Mohsin, Noor, and Sami. If only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? ஓகே, சன் மட்டும் அவங்க அன்றைக்கி ஈட் டே அன்றைக்கி இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட் நடந்திருக்கும், ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் டு ஹர் சன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹர் சன் ஹேட் டைட். அமீனாவோட சன் வந்து என்னாச்சு, இறந்துட்டாங்க, டைட். எதனால் அப்படின்னா காலரால. ஹமீட் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். திஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவனோட காலில் வந்து ரெக்க கட்டி பறந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈத்கா ஃபேருக்கு. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஹீ ரன் ஃபாஸ்ட். அவன் வேகமாக போனா அப்படிங்கிறது தான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா காலை ரெக்க கட்டிட்டு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. Soon the roads began to get crowded. சீக்கிரமாகவே அந்த ரோட்ஸில் வந்து நிறைய கூட்டமான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சம் பீப்புள் வேர் ஆன் டாங்காஸ் அண்ட் எக்காஸ். டாங்காஸ் அப்படின்னா குதிரை இழுத்து செல்லும் இரு சக்கர வண்டி. எக்காஸ் அப்படின்னா ஒற்றை குதிரை வண்டி. சம் இன் மோட்டர் கார்ஸ். சில பேர் மோட்டர் கார்ஸில் வராங்க, சில பேர் டாங்காஸில் வராங்க, சில பேர் எக்காஸில் வராங்க. ஆல் வியரிங் பர்ஃப்யூம். பட் எல்லாருமே சென்ட் போட்டு பர்ஃப்யூம் போட்டு தான் வராங்க. ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். அவங்களோட கண்கள் அவ்வளோ ஒரு ஆரவாரம், சந்தோஷம், மகிழ்ச்சியோடு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் வேர் அ காம் அண்ட் கண்டென்டட் லாட். குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஈட்க்கு வரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப திருப்தியுள்ள மனசோடவும் வராங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். கிராமத்துலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து டவுனுக்கு வந்தாவே அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே புதுசாக தான் தெரியும், ஒவ்வொரு விஷயமே வண்டர்ஃபுல்லாக தான் தெரியும். அப்படி தான் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் தெரியுது. வாட் எவர் காட் தட் ஐ. அவங்க கண்ணில் எது பட்டாலும் தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர். கேப்ட் அப்படின்னா வாய்ப்புலேருந்து பார்ப்பாங்க இல்லையா, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி பார்ப்போம், ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா, கேப்ட் வாயை திறந்து பார்ப்போம் இல்லையா, அதுதான். அப்படி தான் அந்த குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன் டு வியூ. கடைசியாக தான் அவங்க வந்து இந்த ஈத்கா மாஸ் ப்ரேயரை பார்க்குறாங்க. தேர் வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் ஆஸ் ஃபார் as ஐ குட் சி. எங்கே பார்த்தாலும் வரிசையாக எங்கே இருக்காங்க, அல்லாஹ் வழிபடக்கூடிய அந்த மக்கள் வந்து வரிசையாக அவ்வளோ ஒரு டிசிப்ளினாக கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நியூ கமர்ஸ் லைன் தம்செல்ஸ். பின்னாடி வரவங்க அவங்களாவே லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிஹைண்ட் த ஒன்ஸ் ஆல்ரெடி தேர். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கரெக்டாக வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the street and toy vendor stores like an army moving to attack. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmud and Mohsin and Noor and other boys mounted the horses and camels. The prayer was over. இப்போ எல்லாருமே அந்த மாஸ் ப்ரேயரை முடிச்சிட்டாங்க. ப்ரேயர் முடிஞ்சது. men embraced each other. embraced அப்படின்னா தழுவுதல். பொதுவாகவே நீங்கள் மாஸ்கில் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து தழுவுவாங்க. அதுதான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க. தே டிசெண்டட் ஆன் த ஸ்ட்ரீட் அண்ட் டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டிசெண்டட் அப்படின்னா இறங்குதல். ஆக்சுவல் மீனிங் இந்த இடத்துல வந்து எல்லாமே அட் டைமில் போய் என்டர் ஆகுறாங்க ஒரே இடத்துல. எங்கே ஸ்வீட் ஷாப்ஸில், டாய் ஷாப்ஸ்லாம் அட் டைமில் எல்லோரும் போய் எல்லாம் அட்டாக்குக்கு போகிற மாதிரி போய் என்டர் ஆகுறாங்க. தெர் வாஸ் அ மெரிகோ ரவுண்ட் வித் உடன் எலஃபேண்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. மெரிகோ ரவுண்ட் அப்படின்னா குடைராட்டினம். ராட்டினம் இல்லை, குடைராட்டினம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலான எலஃபேண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஹார்ஸ் மாதிரி இருக்கும், கேமல்ஸ் மாதிரி இருக்கும், இன்னும் நிறைய அனிமல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அது மேலே ஏறி குழந்தைங்கள்லாம் வந்து சுற்றுவாங்க. யூ paid 1 paisa and had 25 rounds of fun. அங்கே இருக்கக்கூடிய அந்த மெரிகோ ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் சொல்கிறாரு, நீங்கள் 1 paisa கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25 rounds of fun வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, மஹ்மூத், மோசின், நூரே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மணி கொடுத்துட்டு
ஹார்சஸ் மேலேயும் கேமல்ஸ் மேலேயும் ஏறி ஜாலியாக அந்த மெரிகோ ரவுண்டில் போயிட்டுருக்காங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with the rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஹமீட் வாட்ச் தம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். நம்ம ஹமீட் என்ன பண்ணுறாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த மெரிகோ ரவுண்டில் போகிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆல் ஹி ஹேட் வேர் 3 paisas. ஆனால் நம்ம ஹமீட் கிட்ட இருக்கிறது ஒன்லி 3 paisas மட்டும்தான். ஹீ குடன்ட் பார்ட் வித் அ தேர்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ். அந்த பரிதாபத்துக்குரிய அந்த மெரிகோ ரவுண்டுக்காக நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு மூணில் ஒரு பகுதியை போய் நான் இழக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு மனசில் வந்து நினைக்கிறாரு. They were soon done with the rides. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரைட்ஸை முடிச்சுட்டு வராங்க. Then it was time for the toys. ஓகே, ரைட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாய்ஸ் வாங்கணும், நிறைய பொம்மைகள் வாங்கணும். அதுதான் நெக்ஸ்ட் பிளான். There was a row of stalls on one side with all kinds of toys. ஸ்டால்ஸ் அப்படின்னா கடைகள். கடைகள் வரிசையாக நிறைய இருக்குது. ஒரே சைடில் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன டாய்ஸ் இருக்குது? டாய்ஸில் நம்ம பார்த்துருப்போம் டாகு, அந்த மாதிரி பியரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க பார்க்குற டாய்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா சோல்ஜர்ஸ், மில்க்மெய்ட்ஸ், கிங்ஸ், மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் வாஷர்வுமன் அண்ட் ஹோலிமன். டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான டாய்ஸ் நிறையா அவங்க வந்து பார்க்குறாங்க. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he would hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. மஹ்மூத், ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, மஹ்மூத், அவன் வந்து என்ன டாய்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னா காக்கி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ்மேன் டாய் வந்து வாங்கியிருக்கான். ஹெட்டில் வந்து ரெட் டர்பன், அவனோட ஷோல்டரில் வந்து கன் இருக்க மாதிரியான ஒரு அழகான டாய் வாங்கியிருக்காரு. மோசின் என்ன வாங்கியிருக்காரு? மோசின் bought a water carrier while Noore got a lawyer. ஹமீடோட ஃப்ரெண்ட் மோசின் என்ன டாய் வாங்கியிருக்காரு? வாட்டர் கேரியர். நூரே வந்து லாயர் டாய் வாங்கியிருக்காரு, பொம்மை மாதிரி. தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 paisa ஈச். அந்த பொம்மைகள் ஒவ்வொன்றுமே 2 paisa. ஹமீத் ஹேட் ஒன்லி 3 paisas. நம்ம ஹமீத் கிட்ட இருக்கிறதே டோட்டலாகவே 3 paisas தான். ஹவு குட் ஹீ பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ்? எக்ஸ்பென்சிவ்னா விலை உயர்ந்த, டாய்ஸ்னா பொம்மைகள். நம்ம ஹமீதால் எப்படி வந்து அவ்வளோ விலை உயர்ந்த டாய்ஸை வாங்க முடியும்? நம்மக்கிட்ட இருக்கிறதே 3 paisas தானே. If they dropped out of his hand, they would be smashed to bits. ஹமீத் மனசில் நினைக்கிறாரு, ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் பொம்மை வாங்கினா ஒருவேளை கீழே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம், தெரியாமல் கீழே விட்டுட்டோம், ஹேண்ட்லேருந்து விழுந்துருச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும்? கண்டிப்பாக ஸ்மாஷ்ட் ஆகிடும், நொறுங்கிடும், சின்ன சின்ன தூளாக நொறுங்கிடும். இஃப் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல் ஆன் தம், ஒருவேளை ஒரு நீர்த்துளி அது மேலே பட்டால் கூட என்ன ஆகும்? இந்த கலர் உட்ரான், கண்டிப்பாக அந்த டாய்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் கலர் வந்து போயிடும். பட் ஹி லுக்ட் அட் தம் ஹங்க்ரிலி. என்னதான் மனசில் அப்படிலாம் சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் நம்மளால் அது வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், ஹங்க்ரிலி அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கம், ரொம்ப ஏக்கமாக வந்து பார்க்குறாரு. அண்ட் விஷ் ஹீ குட் ஹோல்ட் தம் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அ மொமெண்ட் ஆர் டூ. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்குது ஹமீட்க்கு, அந்த பொம்மையை நம்மளோட கையில் ஒரு செகண்டாவது வாங்கி அந்த ஒரு மொமெண்ட்டாவது நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். ஓகே, டாய்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. சம்மன் பாட் சீசேம் சீட் கேண்டி. சில பேர் வந்து சீசேம் சீட் கேண்டி வாங்குறாங்க. சீசேம் சீட் கேண்டி அப்படின்னா எல் விதை மிட்டாய். சீசேம்னா எல், சீட்னா விதை, கேண்டி அப்படின்னா மிட்டாய். அதர்ஸ் குலோப் ஜாமுன். சில பேர் குலாப் ஜாமுன்ஸ் வாங்குறாங்க, சில பேர் ஹல்வா வாங்குறாங்க. தே ஸ்மாக் த லிப்ஸ் வித் ரிலீஷ். அப்படியே வாயில் ஸ்மாக்ட் அப்படின்னா ருசி பார்க்குறது, ரொம்ப சத்தம் போட்டு வாயில் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அமைதியாக காமாக சாப்பிடுவோம், இல்லை அப்படியே வாயில் போட்டு ரொம்ப நாய்ஸ்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து ஹாமிடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ரிலீஷ் அப்படின்னா ரொம்ப சப்பு கொட்டிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து சாப்பிட்றாங்க.
ஒன்லி ஹமீட் வாஸ் லெஃப்ட் அவுட். ஹமீட் மட்டும்தான் தனியாக வந்து நிற்கிறான். Work in pairs and answer the following questions. There were many toys in the stall. 3 of Hamid's friends had bought some toys. இப்போது அவங்க ஸ்டாலில் நிறைய டாய்ஸ் வந்து வாங்கினாங்க. அதில் ஹமீட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சம் டாய்ஸ் வந்து வாங்கினாங்க. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலம் A and the toys they bought in column B. இப்போ 2 காலம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. காலம் ஏல வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பேர் பொம்மைகள் வாங்கினாங்க இல்லையா, அவங்களோட நேம்ஸை வந்து காலம் ஏல எழுதணும். காலம் பியில் வந்து அவங்க என்ன டாய்ஸ் வாங்கினாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை காலம் பியில் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு காலம் ஏல ஃபஸ்ட்டு மஹ்மூத், நெக்ஸ்ட்டு மோசின், நெக்ஸ்ட்டு நூரே. அவங்க என்ன வாங்கினாங்கங்கிறது இப்போ பி காலமில் எழுதணும். மஹ்மூத் வந்து போலீஸ்மேன் அந்த டாய் வாங்கினாரு. மோசின் வாட்டர் கேரியர், நூரே லாயர் டாய் வந்து வாங்கினாரு. ஸோ இது அப்படியே கரெக்டாக வந்து நீங்கள் எழுதிடணும். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் எகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். இப்போ நீங்கள் வந்து நிறைய பிக்சர் பார்க்குறீங்க புக்கில். அவங்க வந்து அந்த பிக்சர்லாம் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவங்க அந்த ஸ்டாலில் வாங்கினாங்க இல்லையா அந்த டாய்ஸ் எல்லாமே நிறையா ப்ரொஃபஷனில் இருக்க மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கினாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன ப்ரொஃபஷனை மீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்மாக இந்த மாதிரி கன் இருந்தாவே நமக்கு தெரியும் சோல்ஜர். செகண்ட் பார்த்திங்கன்னா நிறைய க்ளோத்ஸ்லாம் கையில் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க வாஷர் விமன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு புனிதமான ஒரு துறவி மாதிரி இருக்கார், ஸோ ஹோலி மேன். ஃபோர்த் வந்து வாட்டர் கேரியர். ஃபிஃப்த் வந்து போலீஸ்மேன், ரெட் டர்பன் இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ்மேன். சிக்ஸ்த் வந்து கிங். திங் அண்ட் ஆன்சர். They descended on the sweet and toy wonder stores like an army moving to attack. அந்த மாஸ் ப்ரேயர் முடிஞ்சோடனே எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அட்டாக்குக்கு போகிற மாதிரி அந்த ஸ்வீட் ஷாப்லேயும் டாய் ஷாப்லேயும் போய் என்டர் ஆனாங்க, ஆர்மி மாதிரின்னு சொன்னோமா இல்லையா, அந்த லைன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ கொஷின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ஹூ டஸ் தே ரெஃபர் டு? தேங்கிறத இந்த இடத்துல யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. டிட் தே மூவ் ஒன் பை ஒன் இன் அ லைன் ஆர் இன் அ பிக் குரூப்? அவங்க கேட்குறாங்க ஒன் பை ஒன்னாக லைனாக வந்து வந்தாங்களா இல்லை வந்து ஒரு பெரிய குரூப்பாக வந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். தே ரெஃபர்ஸ் டு த வர்ஷிப்பர்ஸ் ஹூ கேம் அவுட் ஆஃப்டர் த ப்ரேயர்ஸ். தேங்கிறது இந்த இடத்துல யாரை குறிப்பிடுது அப்படின்னா, யார் வந்து வழிபாடு செய்ய வராங்களோ அவங்கள தான் குறிப்பிட்றாங்க, வர்ஷிப்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தே மூவ்ட் இன் அ பிக் குரூப். அவங்க வந்து ஒரு லைன் பை லைனெல்லாம் டாய் ஷாப்குள்ளே வரல, ஒரு ஆர்மிக்கு வர மாதிரி எல்லாம் ஒரு பிக் குரூப்பாக தான் வந்து இறங்கினாங்க. நெக்ஸ்ட், ஹமீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த ரைட் இன் த மெரிகோ ரவுண்ட். ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குடைராட்டினத்தில் போய் பயங்கரமாக ரைடை வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் ஹமீட் டிடன்ட் கோ ஆன் இட். ஆனால் ஹமீட் அதில் போகவே இல்லை. வை? ஏன்? ஹமீட் had only 3 pies. ஏன்னா ஹமீட் கிட்ட only 3 pies இருந்தது. He did not want to part with 1/3 of his treasure for a few miserable rounds. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் 3ல் 1 பங்கு அந்த மெரிகோ ரவுண்டுக்காகலாம் நான் செலவு பண்ண மாட்டேன்னு ஹமீத் நினச்சதுனால ஹமீத் வந்து போகலை. இருந்தாலும் போயிருக்கலாம், ஹமீத் கிட்ட 3 pies இருந்தது. How did Hamid friends show that they enjoyed eating the sweets? எப்படி வந்து ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றப்ப எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க, அது எப்படிலாம் வெளியே காமிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹமீட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மாக்ட் their lips with relations showed that they enjoy the sweets. அப்படியே ஸ்வீட் எடுத்து வாயில் வச்சு உடனே அப்படியே சப்பு கொட்டிட்டு ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்டாங்க. இப்படி தான் அவங்க வந்து தனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சாப்பிட்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க, ஷோ பண்ணாங்க. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. இப்போ ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நிறைய இரும்பு ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு வந்து வராங்க. அங்கே வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இரும்பு ஜாமான் என்ன தேவைப்பட போகுது இல்லை, அவங்களுக்கு சாய்ஸ் தானே முக்கியம். ஸோ ஜுவல்லரி ஷாப்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி திங் தே. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ தே வாக்ட் அஹெட் எக்ஸப்ட் ஹமீட். ஸோ ஹமீடை தவிர அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs.
டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி. ரொம்ப சூடான பேன் இருக்கும் இல்லையா, வீட்டில் சமைக்கிற அந்த பாத்திரம் வந்து இடுக்கி யூஸ் பண்ணி தானே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க குக் பண்ணுறப்போ. அது இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஹேண்ட் அதில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம ஹமிட்க்கு ஞாபகம் வருது, ஓகே நம்ம கிராணி கிட்ட அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் இல்லையே. ஒவ்வொரு டைமும் அந்த அயன் பேன் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அவங்க வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆகிடுமே, சுட்டுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஈச் டைம் ஷீ குக்டு சப்பாத்திஸ் த அயன் பேன் பர்ன்ட் ஹர் ஹேண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் பாட்டி வந்து சப்பாத்தி சுடும்பொழுது எல்லாமே அவங்கக்கிட்ட டாங்ஸ் இல்லாததுனால அவங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து சுட்டுடும். இஃப் யூ பாட் ஹர் அ பேர் ஆஃப் டாங்ஸ் ஷி வுட் பி வெரி ப்ளீஸ்ட். இப்போ மட்டும் நம்ம இந்த பேர் ஆஃப் டாங்ஸை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கிராணி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறான். ஷீ வுட் நெவர் அகெயின் பர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ். இனிமேல் வந்து என்னோட பாட்டி வந்து கண்டிப்பாக இந்த டாங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு எந்த விதமான சூடு வந்து அஃபெக்ட் ஆகாது. இட் வுட் பி எ ரியலி யூஸ்ஃபுல் திங் டு ஹேவ் இன் த ஹவுஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹவுஸில் இருக்க வேண்டியக்கூடிய முக்கியமான ஒரு உபயோகமான ஒரு பொருள் தான் இது. ஸோ இதை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. ஸோ ஹமிட் ஸ்டாப் டு லுக் அட் அ பைல் ஆஃப் டாங்ஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப். பைல் அப்படின்னா குவியல், ஹீப்ஸ்னால் குவியல்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ ஹமிட் வந்து அவ்வளோ குவியல் மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க, நிறைய டாங்ஸ் இருக்கும் இல்லையா. அதை அப்படியே பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறா, அந்த ஹார்ட்வேர் ஷாப் ஓனர்கிட்ட கேட்குறாரு. அண்ட் ஆஸ் த ஷாப்கீப்பர் ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டாங்ஸ், இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாரு. த ஷாப்கீப்பர் லுக் அட் ஹிம். அந்த கடைக்காரர் அப்படியே ஹமிட்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அண்ட் ரிப்ளைட் இட்ஸ் நாட் ஃபார் யூ, இது உனக்கானதெல்லாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? வை ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்? It will cost you 6 paisa. Hamid's heart sank. Tell me the correct price, he said. All right, it will be 5 paisa. Take it or leave it. Hamid said, will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. Is it for sale or not? Why should it not be for sale? Hamid வந்து ஷாப்கீப்பர் கிட்ட கேட்குறாரு, ஏன் இதை வந்து சேலுக்கு வச்சுருக்கீங்களா இல்லையா, ஏன் இதை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஷாப்கீப்பர், இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா, இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து உங்களுக்கு 6 பைசா கொடுத்தா தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமிட்ஸ் ஹார்ட் சாங்க். இதை கேட்டோன்னே ஹமிடோட இதயமே அப்படியே மூழ்கிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன் அப்படின்னா அவ்வளோ பைசா இல்லை, 3 பைசா தானே இருக்குது ஹமிட் கிட்ட. ஸோ அப்படி வந்து ஃபீல் பண்ணுறான். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், ஹி செட். அதெல்லாம் இல்லை, நீங்கள் கரெக்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஷாப்கீப்பர் கிட்ட கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா. டேக் இட் ஆர் லிவ் இட். சரி ஓகே ரொம்ப கேட்குறேன், அதனால வந்து 5 பைசா கம்மி பண்ணி தரேன், ஓகேவா? 5 பைசா கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போ, இல்லைனா விட்டுட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஷாப்கீப்பர். Hamid said, will you give it to me for 3? உடனே ஹமிட் கேட்குறாரு, எனக்கு இது 3 பைசாவுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட முடிச்சோடனே அவர் ரிப்ளை பண்ணவே முடிக்கல. அதுக்குள்ளே ஹமிட் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டான். Then he walked away. After the shopkeeper would scream at him. ஸ்க்ரீம்னா வந்து கத்துறது, ரொம்ப கோமா. ஓகே, இதுக்கு 3 பைசாக்கு வேறு கேட்டுட்டோம். ஸோ ஷாப்கீப்பர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கத்த தான் போகிறாரு, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வந்துடுறான். But the shopkeeper did not scream. ஆனால் அந்த ஷாப்கீப்பர் ஸ்க்ரீம் பண்ணவே இல்லை, கத்தவே இல்லை. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. ஆனால் அவன் நினச்சதுக்கு மாறா, ஆப்போசிட்டாக அந்த ஷாப்கீப்பர் ஹமிடை கூப்பிட்டு அந்த பேர் ஆஃப் டாங்ஸை தந்துட்டாரு. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. உடனே ஹமிட்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதை வாங்கி தன்னோட ஷோல்டர் மேலே ஒரு போலீஸ்மேன் வந்து கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப கம்பீரமாக அப்படி எடுத்துகிட்டு வராரு. மோசின் laughed and said, are you crazy? அவனோட ஃப்ரெண்டு மோசின் வந்து கேட்குறான், என்ன ஹமிட் உனக்கு ஆச்சு, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, ஆர் யூ கிரேசி, நீ பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ், இதை வச்சு நீ என்ன போய் பண்ண போகிறா அப்படின்னு வந்து மோசின் கேட்குறான். அதுக்கு ஹமிட் சொல்கிறான், ஹமிட் ஃப்ளங் தி டாங்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரிப்ளைட். தன்னோட கையில் அந்த டாங்ஸ் அப்படியே ஃப்ளங்னு அப்படியே தூக்கி எறிகிறது. தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரை அண்ட் த்ரோ யோர் வாட்டர் கேரியர் ஆன் த கிரவுண்ட், இட் வில் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹமிட் சொல்கிறான். இங்கே பாரு, என்னோட டாங்ஸை நான் வந்து தூக்கி எறிகிறேன், இது உடையவே இல்லை. ஆனால் உன்னோட டாய் வாட்டர் கேரியர் வாங்கின இல்லையா, அதை தூக்கி போட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக அது உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமிதமாக வந்து ஹமிட் சொல்கிறாரு.
Mahmoud said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulders, and it is a gun. Carry them in your hands, and it is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." Mahmoud said, "Are these tongs some kind of toy?" ஹமீனோட ஃப்ரெண்ட் மஹமூத் கேட்குறாரு, இந்த டாங்ஸ் வந்து என்ன விளையாட்டு ஜாமானமா, விளையாட்டு பொம்மையா அப்படின்னு கேட்குறாரு. வை நாட், ஏன் இல்லை, ரிப்ளைட் ஹமீட். ஹமீட் வந்து பதில் சொல்கிறாரு. பிளேஸ் தம் அக்ராஸ் யர் ஷோல்டர்ஸ் அண்ட் இட் இஸ் அ கன். உன்னோட ஷோல்டர்ஸில் வச்சு பாரு, அது அப்படி கன்னு மாதிரி இருக்கும். கேரி தம் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரிட் பை சிங்கிங் மாங்ஸ். உன்னோட ஹேண்ட்ஸில் வச்சு நடந்து பாரு, பாட்டு பாடிட்டு போவாங்களே துறவிகள் எல்லாமே, அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். என்னோட டாங்ஸாக, என்னோட இடுக்கைகள் தான் வந்து இந்த டாய்ஸ்க்கே வந்து டைகர் மாதிரி ரொம்ப கம்பீரமானது அப்படின்னு சொல்கிறார். Sammy, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." But Hamid would not. The pair of tongs won everyone over to each side. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid to return home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house and picked him up and kissed him. Sammy, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine?" எல்லாருமே ஒவ்வொரு டாய் வாங்கினாங்க இல்லையா, அதில் ஹமீனோட ஃப்ரெண்ட் சாமி வந்து ஒரு ஸ்மால் டேம்பரின் வந்து வாங்கினார். டேம்பரின் அப்படின்னா கஞ்சிரா அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ வந்து சாமி கேட்குறாரு, "நீ வாங்கின டாங்ஸ் எனக்கு தெரியா, நான் வாங்கின ஸ்மால் டேம்பரின் வந்து உனக்கு தரேன், ஆனால் என்னோடது எவ்வளோ தெரியுமா காஸ்ட்டு, 8 பைசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஹமீட் உட் நாட். ஹமீட் சொல்லிட்டார், வேண்டாம் வேண்டாம், நான் டாங்ஸே வச்சுக்கிறேன், நீ டேம்பரனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. The pair of tongs won everyone over to its side. ஃபஸ்ட்டு எல்லாருமே இது ரொம்ப என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ கிரேஸியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. பட் போக போக எல்லாத்துக்கும் இந்த டாங்ஸ் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, நம்மளும் இதை வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. டாங்ஸ் வந்து எல்லாத்தையுமே அதோட சைட் இழுத்துடுச்சு. By 11, the village was again filled with excitement. Time 11 ஆயிடுச்சு. வில்லேஜில் again excitement எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. All those who had gone to the fair were back at home. ஃபேருக்கு போனவங்க எல்லாமே ஹோம்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. Hamid who returned home. ஹமிடும் வந்து எங்கே வந்துட்டான், ஹோமுக்கு வந்து வந்துட்டான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house. நான் தன்னோட பேரன் வந்த உடனே, ஹமீட் வந்தோடனே, அந்த பாட்டிக்கு வாய்ஸ் கேட்டோடனே அந்த வீட்டை விட்டு ரொம்ப வேகமாக வெளியே வந்து பிக்டு ஹிம் அப், அப்படியே தூக்கி தழுவி என்ன பண்ணுறாங்க, அண்ட் கிஸ்டு ஹிம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா ஹமீட் போயிட்டு, அதனால அவங்க வாய்ஸ் கேட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து வெளியே வந்து தூக்கி கொஞ்சம் முத்தம் கொடுக்குறாங்க. Suddenly, she noticed the tongs in his hand. "Where did you find these tongs?" "I bought them." "How much did you pay for them?" 3 paisas. "You are a stupid child. It is almost noon, and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than the pair of iron tongs?" Suddenly, she noticed the tongs in his hand. "Where did you find these tongs?" சடனாக வந்து நல்லா ஆற தழுவி முத்தம் கொடுத்த அந்த கிராணி அமீனா சடனாக நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம ஹமீத் கையில் இருந்த வந்து டாங்ஸை. பார்த்த உடனே, "Where did you find these tongs?" இதை போய் எங்கேருந்து கொண்டு வந்த, எங்கே இதை போய் கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. "I bought them." நான் அதை வாங்கின பாட்டி அப்படின்னு வந்து ஹமீத் சொல்கிறாப்படி. "How much did you pay for them?" எதுக்கு இதெல்லாம் போய் வாங்குற, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு கேட்குறாங்க. 3 paisas. 3 paisas கொடுத்து வாங்கின பாட்டி அப்படின்னு ஹமீத் சொல்கிறாரு. "You are a stupid child." நீ சரியான முட்டாள் குழந்தையா இருக்க, இதை போய் யாராவது வாங்குவாங்களா? "It is almost noon." மதியமே ஆயிடுச்சு. And you haven't had anything to eat." இது வரைக்கும் ஒரு வாய் கூட நீ சாப்பிடவே இல்லை, எதுவும் குடிக்கவும் இல்லை. ஏதாவது அங்கே நீ ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?" இந்த இரும்பு இடுக்கியை வாங்கிறதுக்கு போன ஃபேருக்கு இதை விட பெட்டர் திங்ஸ் உனக்கு வேறு எதுவுமே கிடைக்கவே இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. Hamid replied in an injured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the rich woman, the pair of tongs was as precious as sacks of silver. Story by Munshi Premchand, translated and adapted by Uma Raman. Hamid replied in an injured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." இப்போ ஹமீட் வந்து ரொம்ப இன்ஜியோர்டு டோன், ரொம்ப அப்படியே பொறுமையாக வந்து சொல்கிறாரு,
பாட்டி நீங்கள் வந்து அடிக்கடி சப்பாத்தி செய்யும்போது எல்லாமே அந்த டாங்ஸ் இல்லாததுனால அந்த அயன் பேனில் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் அடிக்கடி நீங்கள் சுட்டுக்கிறீங்க, உங்களுக்காக தான் பாட்டி நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிரானி வாஸ் டீப்லி மூட் பை ஹமிட் செல்ஃப்லெஸ்னஸ். செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா சுயநலமின்மை. இவ்வளோ ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு அன்பு கிடைக்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட அன்பு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா குழந்தைங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அந்த அன்பை பார்த்த உடனே கேட்ட உடனே அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அந்த பாட்டி வந்து ரொம்ப அந்த ஹார்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஷீ ஸ்டார்டட் க்ரையிங். அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடாப்ட் பண்ணது உமா ராமன். Tick the correct answers. Hamid thought that his grandma would be pleased if he bought dash. ஹமீத் வந்து என்ன நினச்சா, அவங்களோட பாட்டி வந்து எதை வாங்கினா சந்தோஷப்படுவாங்கன்னு அவன் நினச்சான். ஆப்ஷன் ஏ, எ பேர் ஆஃப் டாங்ஸ். டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஹமீத் ஹார்ட் சாங் பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டாங்ஸ் வாஸ் டேஷ் ஃபார் ஹிம். ஹமீதோட ஹார்ட்டே சாங்க் ஆயிடுச்சு. எதனால்? அந்த டாங்ஸோட ப்ரைஸ் வந்து அவனுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க கொஷனில். ஆப்ஷன் ஏ, டூ ஹை, ரொம்ப அதிகமாக நினச்சான் அந்த ப்ரைஸை. நம்பர் 3, மை டாங்ஸ் ஆர் லைக் அ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் டேஷ். என்னோட டாங்ஸ் வந்து இருக்கிற டாய்ஸ் பொம்மைகளே டைகர் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய். ஏன்னா அவன் வாங்கின பொருள் மிக மிக சிறிய பொருளாக இருந்தாலும், காஸ்ட் ரொம்ப கம்மியான பொருளாக இருந்தாலும் அதை அவன் வேல்யூ பண்ணான், மதிச்சான். எப்போவுமே நம்ம எந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டே போகும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துமே வேல்யூ பண்ணணும் ஃபஸ்ட்டு. Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had bought dash. ஹமீடோடைய கிராணி வந்து அவனை ஸ்கோல் பண்ணுறாங்க. ஸ்கோல்னால் திட்டுறது. எதுக்காக? அயன் டாங்ஸ் போய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தென் ஷி அண்டர்ஸ்டுட். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்காக அவன் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. எதுக்காக வாங்கியிருக்கான்? ஆப்ஷன் பி, அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். மிக அன்பாலையும் பாசத்தாலையும் மட்டும்தான் அவன் வந்து வாங்கியிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி. Rearrange the jumbled sentences and write them in the correct order. Jumbled அப்படின்னா மாறி மாறி இருக்கும். இப்போது நீங்கள் லெசனில் வந்து ஒரு ஸ்டோரியை ஒரு கோர்வையாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே சென்டென்சஸ் ரொம்ப மாற்றி மாற்றி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்ட் ஆர்டரில் எழுதணும். டோட்டலாக 6 சென்டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கிரானி அமீனா வாஸ் worried as he had go to the Edgar alone. Second, Hamid had less money than his friends. Third, Hamid's friends bought different toys of a choice. Fourth, but Hamid bought a pair of tongs. 5. Hamid proudly compared his tongs with a brave tiger. Last, 6. Granny Amina felt proud of her grandson. நம்பர் எப்படி போடணும் அப்படின்னா, நம்பர் மட்டும் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. 6, 5, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட், C section, vocabulary. Fill in the blanks with the help of the picture clues. இப்போது அந்த பிக்சர் க்ளூஸை வச்சு நீங்கள் அது என்னங்கிறத சைடில் எழுதணும். நம்பர் 1, binoculars. Number 2, tongs. Number 3, cutting pliers. Number 4, pants. Number 5, gloves. What am I? We wear this on our face to see better, a pair of spectacles. We wear this on our ears, a pair of earrings. We wear this on our face when it is sunny, a pair of cooling glasses. We cut things with a pair of scissors. We wear this on our feet, a pair of shoes. Next heading, add a suitable prefix or suffix and make new words. Childhood, afternoon, relationship, unhappy, dangerous, wonderful, countless, impatient, excitement, perfection. Match the following and write them in column C. A cup full of coffee, a bag full of silver, a spoonful of sugar, a pocket full of money. Fill in the blanks with suitable words from the box. The thieves came out of the house with a bag full of gold and silver. My mother throws a handful of grains for the parrots every day. He took a mouthful of the cake. Ram takes a cupful of soup before food. John added a spoonful of sugar to the lemon juice. The child was happy with his pocket full of chocolates. Thanks for watching our video.